கலீலா சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மையநாதே. உன் மங்களமான பார்வை என் மேலே வேணும், அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் விட்டாள். பகவான்கிட்ட போய் அது மாதிரி பிரார்த்திச்சா போதும். உன் காருண்யமான பார்வை என் மேலே வேணும், வேறு என்ன வேணும் அப்படி பிரார்த்திச்சுட்டாலே நமக்கு என்னென்ன வேணுமோ தானே சித்திச்சிடும். எப்படி சந்திரனை பார்த்தா சகல தாவும் போகுமோ அது மாதிரி பிரபு ராமனை பார்த்தா சகல தாவும் போயிடுமாம். சந்திரகாந்தனம் ராமம் ஆத்திய ராமனை பார்த்துட்டா கண்ணையும் மனசையும் இரண்டை இழுக்க முடியாதாம். வால்மீகி அதீவ பிரிய தர்சனம், எவ்வளோ பார்த்தாலும் கண்ணை இரண்டை திருப்ப முடியலையேங்கிறாள். கீழே சொன்ன மாதிரி இங்கேயும் அதீவ, கீழே சொன்னேனே சங்கீதக்காரால் கையை தூக்கி விட்டுருவாள்னு, அது மாதிரி பதத்தை இங்கேயும் உபயோகப்படுத்தினாள். எவ்வளோ வர்ணித்தாலும் வர்ணிச்சாச்சின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரியத்து கண் பார்வை பிடுங்குறவனா இருக்கானேன்னாள். அதீவ பிரிய தர்சனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். ரூபௌதாரிய குணை பும்சாம், ராமனுடைய ரூபத்தை பார்த்தா கண்ணு திரும்ப மாட்டேங்கிறதாம். ராமனுடைய ஔதாரிய குணம் இருக்கே அதை பார்த்தா ஹிருதயம் திரும்ப மாட்டேங்கிறதாம். ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிடம், ராமனுடைய ரூபம் கண்ணையும் ராமனுடைய குணம் ஹிருதயத்தையும் பிடுங்கிறதாம். ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயந்தமிவ பிரஜா. வைகாசி மாதம் 12 மணி வெயிலில் தவிக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு மேகங்கள் சேர்ந்து மழை பெஞ்சா எப்படி ஹிருதயம் குளிருமோ அது மாதிரி ஹிருதயத்தை குளிரும்படியா பண்ற பிரபுவாம் பிரபு ராமன். கர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயந்தமிவ பிரஜா. அப்படி வந்துட்டு இருக்கானாம் பிரபு ராமன். அதை தசரதன் பால்களில் அப்படி பார்த்தான். என்ன சொன்னான்? முக்கியமான காரியமாய் பட்டாபிஷேக விஷயமாய் பேசிட்டு தான் கூப்பிட்டு வச்சிருக்கான். பட்டாபிஷேகத்தை பற்றி பேசுறது தான் கூப்பிட்டு வச்சிருக்கான். பொதுவாக தசரதன் என்ன சொல்லணும்? எல்லாரும் காத்துட்டு இருக்காண்டா, சீக்கிரம் ஆயிடுச்சுனா சீக்கிரம் ஆயிடுச்சுனான்னு சொல்லணும். ஆனால் தசரதன் அப்படி சொல்லலை. நேரு எதிரடியா சுமந்திரான் நாள் எனக்கு என்னவோ ராமனை பார்த்து போகிறோம் தோணலேடா, வேகமாக ஆயிடுச்சுனாதே, தேரம் மெதுவாக ஓட்டின்வா மெதுவாக ஓட்டின்வாங்கிறானாம். நதர்பசமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. அந்த நாளில் ஃபேன் இல்லாத நாளில் பந்திகள் நடக்கிற போது கையில் விசிறியை கொடுத்து விசிற சொல்லுவாள். அப்படியே விசிறிட்டே போயிட்டு போய் பேர் உட்காந்து வரிசையாக விசிறு போயிட்டுருப்பாள். சில கெட்டிக்காரால் என்ன பண்ணுவாள் தெரியுமோ, அந்த விசிறானே அந்த பையன்கிட்ட 2-3 வார்த்தை பேச்சு கொடுப்பேன். என்ன அம்பி உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, நீ யார் பையன்டா எங்கேயா தெரியுமோ, பேச்சு கொடுத்தா 2-3 நிமிஷம் நின்று விசிட்டு இருப்பான். நான் தரப்ப இல்லைன்னா போயிட்டு வர மாட்டேங்கும். வேகமாக கொண்டு வராது, மெதுவாக கொண்டு வாடா மெதுவாக கொண்டு வாடாங்கிறானாம். தர்ப்ப சமயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. இப்படி சரித்திரம் சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் தெரியுமோ? என்னடா அது ராமனை தசரதன் தினம் பார்த்துட்டு இருக்கிற ராமன் தானே, ஏன்னா புதுசாக வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கான். அன்றைக்கி தினம் பார்த்துட்டு இருக்கிறவன் தானே, அன்றைக்கி ஒண்டி என்ன தனியாக அனுபவிச்சாரா தசரதன் அப்படின்னு சந்தேகம் வரும். உண்மையாகவே பகவான் அன்றைய தினம் தசரதனுக்கு தனியாக சேவை சாதிக்கிறதும்பாள் ஐயங்காரில் ஸ்ரீவிஷ்வாவில் தனியாக சேவை சாதிச்சாராம். ஏன் நாள் ராமன் நினச்சான் தசரதன் நல்ல பார்வையோடு பார்க்கிற பார்வை இதுதான் கடைசி பார்வை, நன்னா பார்த்துட்டோம், இனிமேல் கலைஞனா பார்க்க போகிறார், நல்ல பார்வையோடு பார்க்குறார், ஒரு தடவை முழுமையாக அனுபவிச்சுட்டோம் அப்படிங்கிறதாவே பகவான் தனியாக சேவை சாதிச்சாராம். ந தர்ப்ப சமயாந்தம் பஷ்யமானோ நராதிபா. ராமச்சந்திரன் நீங்கள் பேசணும்னு எழுத பேசணும். அப்படி 8 மணி ஆகுது. நான் நாளை பொக்ராத் பற்றியும் கொஞ்சம் சொல்லணும், அதனால் நீங்கள் 2 நிமிஷம் பேசணும்னா நான் நாளை பொக்ராத் பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுவேன். சப்தாக நவாகம் நடத்துறதே கைங்கரியம். அவாத்தில் தினமே ராதா வேண்டும். வந்திருக்கிறவாளில் 90% பேர் இதில் ஈடுபாடாகத்தான் இருக்கு. 99% பேர் சந்தேகமே இல்லை.
ரெண்டுத்தன் மாறுதலா ரெண்டு அப்படி இருக்காளி அப்படிங்கிற தாபம் அவளை பேச வச்சிருக்கு. சந்தேகமில்லை. பாராயணத்தின் போது எல்லாரும் வந்து கூட இருக்கணும். ஏகைக அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசம் பலஸ்ரீஷனாள். பஞ்சமகாபாதகம்னு ஒன்று. பஞ்சமகாபாதகம் கர்மானுஷ்டானத்தினால போகவே போகாது. சங்கல்பம் பண்ணி வைக்கிற சாட்சிகள் இக ஜன்மனை பிரகாசகிருத மகாபாதக சதுஷ்டய வத்திரிக்தானாம். பஞ்சமகாபாதகத்தை தவிர மீதி எல்லாம் போகட்டும் அப்படின்னா சங்கல்பம் பண்ணி வச்சு இன்றைக்கி கர்மானுஷ்டானங்கள் பண்ணி வச்சுருக்காள். எந்த ஒரு கர்மாவிலையும் பஞ்சமகாபாதகம் போகாது. அந்த பஞ்சமகாபாதகம் போகொண்டு ராமாயண சிரவணத்தில் போகுமா. ஏகைக அக்ஷரம் புரோக்தம். ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த சக்தி உண்டு. நாள் பலஸ்ரீ சொல்கிற போது ராமாயண சிரவணம், பகவத்குணங்கள் சிரவணம், நாம சங்கீர்த்தன சிரவணம் இருக்கு பாருங்க. நாம பண்ணணும்னு அவசியம் இல்லை. காதில் விழுந்தாலே பெரிய ட்ரீட்மெண்ட்டு, அது பெரிய வைத்தியம். சமஸ்கிருத பாஷையை உச்சரிப்பு போனதுனால்தான் பலவிதமான வியாதிகள் நமக்கு வர ஆரம்பிச்சிடுது. சமஸ்கிருத பாஷை எப்படி தெரியுமா, நாபிலேருந்து ஆரம்பித்து உச்சந்தலை வரை உள்ள அவ்வளவு அவ்வளவு நாடியில் வந்து தொடர் பண்ணும். இன்னென்ன சப்தங்களை இன்னென்ன நாடியில் சம்பந்தப்படுத்தி கொண்டு வரணும். அதை முதற்கொண்டு சொல்லியிருக்கார்கள் சாஸ்திரங்கள். அப்படி எல்லா நாடியும் தூண்டி விட்டுருந்தனால்தான் சமஸ்கிருத பாஷை இருக்கிற வரை ஆரோக்கியத்தோடு இருந்தோம். அந்த சமஸ்கிருத பாஷையை இழந்தோம். ஒரு பலவிதமான 25 வயசு பையனால் 10 படி ஏறி மாடிக்கு வர முடியலை. அதனால் திருப்பதி மலை ஏறி இருக்காளே, அதனால பலவீனமாக எடுத்து சமஸ்கிருத பாஷை சிரவணமே ட்ரீட்மெண்ட்டு. அந்த மாதிரி முறையில் பாராயணத்தில் எல்லோரும் வந்து உட்காந்துக்கணும். நீங்கள்லாம் உட்காரலைன்னா நம்பிக்கை இல்லைங்கிற அர்த்தத்தை சொல்லலை. உங்களுக்கெல்லாம் என்ன தோன்றது, நமக்கு அர்த்தம் தெரியலையே, உட்காந்து கேட்குறதுனால என்ன லாபம்ட்டு. அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சப்தம் காதில் விழுந்தாலே நமக்கு வைத்தியம். டாக்டர் கொடுக்குற மருந்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டா சாப்பிட்டுருக்கோமே, ஆரோக்கியம் கிடச்சிட்டு இருக்கே. அது மாதிரி பாராயணத்தும் போது எல்லோரும் வந்து உட்காந்து சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிவிச்சுக்கிறாள் ராமச்சந்திரனுடைய அபிப்பிராயம். கதையும் போதும் ஆரம்பிக்கிற போதே எல்லோரும் வந்து உட்காரணும். ஆரம்பிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து உட்காராமல் ஆரம்பிக்கிற போதே எல்லோரும் இருக்கணும். இந்த ரெண்டும் தான் அவருடைய பேச்சினுடைய தாத்பரியம் அவர் தெரிவித்தது. இங்கே ராமன் என்ன பண்ணார்னால், தேரில் சுமந்திரன் கொண்டு வந்து அரண்மனை வாசல் கொண்டு இருக்கிறாள். ஒன்றொன்றுமே ராமாயணத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்ல பெரியவாளை பார்க்க போகிற போது எப்படி போகணும் தெரியுமோ, அவளை பார்த்த உடனே முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். பேசி முடிச்சுட்டு கிளம்புற போது நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பணும். இதான் மகான்களோட பேசின்னு இருக்க வேண்டி பேசுகிற விதி இது. அது மாதிரி மகான்கள் மட்டுமில்லை, விதாகிட்டையும் பகவான் அப்படி தான் இருந்தான். அங்கேருந்து வந்து ராமன் அரண்மனை வாசலில் கொண்டு வந்து சுமந்திரன் இறக்கி விட்டோடனே தசரதன் இருக்கானே மந்திரி சபையிலையும் ஜனங்களுடைய மத்தியிலையும் சிம்மாசனில் உட்காண்டிருக்கானே, அந்த தசரதனை வந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். வால்மீகி என்ன அதிசயம்னா, ராமன் தசரதன் அனுபவிச்சான், கௌசல்யா அனுபவிச்சாள், பரதன் அனுபவிச்சான்னு சொல்கிறது அதிசயம் இல்லை. சில இடத்துல வால்மீகியே அனுபவிச்சிருக்கார். அதான் அதிசயம் ராமாயணத்தில். ஏன்னா நேராக பார்த்துன்னா ராமாயணம் எழுதுகிறார். நேராக பார்க்குற போது தன்னை மறந்து ஈடுபாடோடு உள்ளவரணும். ஆனால் தன்னை அறியாமலே அவருக்கு சில வார்த்தைகள் வரும். தன்னை மறந்துட்டோம்னு வச்சுங்கோ, தன்னை அறியாமலே வார்த்தை வந்துடும். கோயம்புத்தூரில் சொல்வாள், புதுக்குடி சுவாமிநாத குருக்கள் இருந்தார். அவர் பொம்மலாட்டத்தில் பிரமாத கியாதி. அவருடைய பொம்மலாட்டம் 3000 பேர் 5000 பேர் பார்ப்பாள். பொம்மலாட்டம் எவ்வளோ உயர்வுங்கிறதா சொல்கிறேன். ஒரு திருஷ்டாந்தம், அந்த சந்திரவதி ஹரிச்சந்திரன் நாடகத்தில் உரலை கொண்டு ஸ்டேஜில் வைப்பறாம். மூட்டையில் நெல் இருக்கும். சந்திரவதி பொம்மை அந்த நெல்லை இடிக்கும். மூட்டையிலேருந்து யார் வேணாலும் நெல் எடுத்து போடலாம். அரிசியாக பண்ணி அந்த பொம்மை கையில் கொடுக்கும். அந்த அளவுக்கு பொம்மலாட்டத்தில் கியாதியாக உள்ளவர். அவர் என்ன பண்ணாலும் ஒரு விராட பருவம் நாடகம் போட்டுருந்தாலும் கோயம்புத்தூரில் நடந்துருக்கிற போது போலீஸ் டிஎஸ்பி சொல்லிடு டிஎஸ்பி அவர் அன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கார். அவருக்கு அவர் வந்திருக்கனால 2-3 கான்ஸ்டேபிளும் கூட வந்திருக்காள். கீச்சகன் போய் திரௌபதியை தொந்தரவு பண்ணுற கட்டம். அப்போல்லாம் 9 மணிக்கு ஆரம்பித்தா விடியாமல் 4 மணி வரை நடக்கும். ஆனாலும் அந்த கட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் 1/2 மணி 3/4 மணி கொண்டு போவாள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாமல் 3/4 மணி அந்த திரௌபதி அவன் தொலைத்துறதும் கீச்சகன் இருக்கிறதும் அந்த கட்டம் நடந்துருந்தது. டிஎஸ்பி திடீர்னு பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டேபிளை கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணினாராம். கான்ஸ்டேபிளுக்கு ஒன்றுமே புரியல, பொம்மை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுட்டும்.
கொஞ்சம் மெதுவாக தயங்கிட்டு போனார். டிஎஸ்பி சொல்கிற போது என்ன பண்ண முடியும்? டிஎஸ்பிக்கு சந்தேகம் இது. நாம் சொன்னால் கடை ஓடி போயினா போகிற வழக்கம், மெதுவாக போகிறானேன்னு யோசனை பண்ணாள். அப்புறம் தான் நாடகம்னான்னு தோணித்தான் எழுந்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் நாடகங்கிறதையே மறந்துட்டார். அந்த அளவுக்கு தன்மயமாயிட்டார். அது மாதிரி சில போது பார்த்துட்டு இருக்கிற போது தன்மயமாயிடுறோமே, அது மாதிரி வால்மீகி ராமாயணத்தில் சில போது தன்னை மறந்து தன்மயமாயிடுவார். அது வால்மீகியுடைய குணம். அது உண்மையான ராசிக்கமுடைய அடையாளம். வால்மீகி இந்த இடத்துல தசரதனை ராமன் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணுற போது வால்மீகி தன்னை அறியாமலே அனுபவிக்கிறார். இதே மாதிரி தசரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடந்திருக்குமே 24 வயசில். அந்த ராஜாவுடைய அந்த தசரதன் 24வது வயசில் இருந்த நிலையே நல்ல சித்திரங்கள் எழுதக்கூடிய ஆள் இருக்காளே, அவள் சித்திரத்தில் எழுதி அந்த ஃபோட்டோவை அந்த ஹாலில் மாட்டியிருக்காளாம். அந்த பார்லிமெண்ட் ஹாலில் மாட்டியிருக்காள். எப்படி இருக்குன்னு வால்மீகி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற விக்கிரமே நமஸ்காரம் பண்ணுறதும் தோன்றதாம். அலங்கிருதமிவாத்மானம் ஆதர்ஷதல சம்ஸ்திதம். அந்த குடும்பத்தில் எல்லாருமே ரங்கநாதன் ஆராதிக்கிறவாள். அதனால் எல்லாருமே பளபளன்னு இருப்பாள். எந்த தெய்வத்தோட தொடர்புங்கிறத அவன் முகத்தை பார்த்தாலே சொல்ல முடியும். ரங்கநாதன் ஆராதிக்கிறாள், பளபளப்பாக இருப்பாளும். அதனால் தசரதனும் ராமன் மாதிரியே பளபளன்னு இருப்பான். அந்த விக்கிரமே அந்த ஃபோட்டோவே நமஸ்காரம் பண்ணுறதும் தோன்றதாம். அலங்கிருதமிவாத்மானம். இப்படின்னா அனுபவிக்கணும். இப்படி அனுபவித்து கொடுத்தவாள் கொடுக்குற காவியம் எப்படி இருக்கும் சொல்லுவோளே. அதனால தான் நம்ம மனசை அபாரிக்கிறது. வெறும் புறத்தையாக இருக்குன்னு நாவல் எழுதியிருந்தா தூக்கி போட்டு போயிடுவோம். இல்லை ஒரு தடவை படிச்சுட்டோம், அப்புறம் படிக்க மாட்டோம். ஒன்றுமே வேண்டாம். டேபிளில் இருக்கிற பேப்பரை இன்னி பேப்பர் நினச்சின்னு எடுக்கிறது, அது நேற்று பேப்பர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே விட்டுருவான். எடுத்த மரியாதையோடு வைக்க மாட்டான். எந்த நிமிஷம் நேற்று பேப்பர் தெரியுதோ அந்த செகண்டே அந்த மதிப்பு போயிடும். இல்லை வெறுமன நாவல் மாதிரி எழுதினவாள், அனுபவம் இல்லாமல். அது மாதிரி இருந்தால் அப்படி தான் அலட்சியமாக இருக்கும். அனுபவித்து ஜீவகலையோடு தான் ராமாயணம் கொடுத்துருக்கார். அதனால தான் இன்றைக்கும் ஹிருதயத்தை தொடர்றது. அலங்கிருதமிவாத்மானம் ஆதர்ஷதல சம்ஸ்திதம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற விக்கிரமே கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ணுறதும் தோன்றதான். அப்படி நமஸ்காரம் பண்ணின ராமனை கையில் கொடுத்து தூக்கினான் தசரதன். யதஸ்த்வயா பிரஜாஸ்சேமா சுகுணை அனுரஞ்சிதா தஸ்மாத் த்வம் புஷ்ய யோகேன யௌவராஜ்யமவாப்னுஹி. ராமான் கூப்பிட்டான். உன் கல்யாண குணத்தை பார்க்குற போது சந்தோஷமாக இருக்குடா. இது உன் கல்யாண குணத்தினால எல்லா ஜனங்களுடைய பிரியத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கே. அதை பார்க்குற போது என் மனசெல்லாம் பூரிக்கிறது. அதனால நாளைய தினம் புஷ்யனை, நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரத்தை உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம். யதஸ்த்வயா பிரஜாஸ்சேமா சுகுணை அனுரஞ்சிதா தஸ்மாத் த்வம் புஷ்ய யோகேன யௌவராஜ்யமவாப்னுஹி. அப்படி சொன்னால் நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரத்தில் உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நட்டும். ராமன் என்ன பண்ணால் நாள் மௌனம் அங்கீகாரேன் தலையை கொடுத்துன்னு மௌனமாக இருந்தாள். சில விஷயத்தில் மௌனமாக இருந்து தான் வாங்கிக்கணும். ஏன்னா எந்த பதில் சொன்னாலும் தர்ம சங்கடமாயிடும். இப்போ ராமன் எந்த பதில் சொன்னாலும் அது ஒரு இடத்துல இடிக்கும். இல்லை பட்டாபிஷேகம் சொன்னோன்னு ஆமாம் நானே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் மச்சனன் கூட கேட்டாலும் எப்போ பட்டாபிஷேகம்ட்டு சொல்கிறேன், உங்களை கேட்டு சொல்லேன்னு சொல்லி சொன்னேன். எப்படி சொன்னாலும் அசடு தட்டம். அல்லது நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான். குழந்தைகளுக்கு ஜாதகம் வந்து பாருங்க. ஜாதகம் வர்ற போது சிலர் உங்காத்து பிள்ளைக்கு எங்காத்து பண்ண கொடுக்குறேன் ஜாதகம் கொடுக்க ஆரம்பிப்பாள். உடனே வந்துடும் எல்லாம் இப்போ பண்ணுறதா உத்தேசம் இல்லை, நீங்கள் அதனால் இன்னும் 5 வருஷத்துக்கு பண்ண போகிறது இல்லைன்னு. முதல்ல ஜாதகம் வர்ற போது தட்டினா அதுக்கப்புறம் ரொம்ப திணறி தான் கல்யாணம் தீர்மானம் பண்ணணும். அனுபவத்தையே பார்க்கலாது. முதல்ல ஜாதகம் கொடுக்குற போது வாங்கி விடணும். வாங்கி சுவாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். பகவத் சங்கல்பம் எப்படி இருக்கோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லணுமே தவிர வேண்டாம் திருப்பி எடுத்துகிட்டு போனோம்னா திரும்பியே போய்டும் கல்யாணம். பல குடும்பத்தில் அனுபவத்தாலேயே பார்க்கலாம். முதல்ல வர்ற மங்களமான விஷயத்தை தட்டப்படாது. பல விஷயத்தில் மங்களங்கள் கிடைக்காம போகிறதுக்கு காரணமே முதல் வர்ற போது அதை உடனே தட்டி விட்டுறது தான். அது மாதிரி பட்டா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கலாம் சொல்ல ஆரம்பித்தான். அதுவும் மங்களத்துக்கு பங்கமாக இருக்கும். அதனால் இப்படி சொன்னாலும் பாதிக்கும், இப்படி சொன்னாலும் பாதிக்கும்.
அது மாதிரி நிலையில் என்ன பண்ணணும், மௌனம் இருந்தால் அங்கீகரிக்கணும். அதனால் மௌனமாக இருந்தாள். உடனே தசரதன் சொன்னால், நீ திரும்பி போ, ராத்திரி நியமங்கள் இருக்குது, ஹோமங்கள்லாம் இருக்குது, வசிஷ்டாச்சாரியர் வந்து உனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லி ராமன் அனுப்பிட்டு தர்பாரை கழிச்சு வசிஷ்டாதி ஆச்சாரியில் போக முடியாது பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் சுமந்திரனை கூப்பிட்டான். போய் ராமனை கூப்பிட்டுன்னு வா. அப்போ தான் ராமன் கிட்ட அவ்வளோ பேசி அனுப்பிச்சிருக்கான். மறுபடியும் ராமனை கூப்பிட்டுன்னு வான்னாள். ஏன் நாள் ஏன்னு சுமந்திரன் கேட்கல. சுமந்திரன் ஏன்னு கேட்க முடியுமான்னு நான் உங்களுக்கு புரியுறதா சொல்கிறேன். எதனாலே நாள் தர்பாரை கூப்பிட்டு சொன்னபோது ராஜாங்கிற முறையில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டான். ஆனால் அப்பாங்கிற முறையில் சிலது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமே. அப்பாங்கிற முறையில் சொல்றத சதஸில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லப்படாது. ரெண்டு முறையில் சொல்ல வேண்டிய அவசியமாக இருந்தே. அதனால் ராஜாங்கிற முறையில் தர்பாரில் சொல்லிட்டான். அப்பாங்கிற முறையில் சிலது சொல்லணுமோன்னோ அது தனியாக தானே சொல்லணும். போய் ராமனை கூப்பிட்டுனாள். அப்போ தான் ராமனை போய் இறக்கிட்டு வந்திருக்கான். பின்னாடியே போய் தசரதன் கூப்பிட்றாள் நாள். உடனே கிளம்பினான் ராமன். இந்த நாளை பையன்களாக இருந்தால் அந்த கணவருக்கு வேறு வேலையே கிடையாது. ஒவ்வொரு விஷயமாக வேறு வேலையே கிடையாது. எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி வர முடியாது சொல்லிட்டு இருப்போம். ராமன் அப்படி சொல்ல மாட்டானே. உடனே கிளம்பி வந்தான். அந்த ராமனை பார்த்த உடனே ராமான் நாள் இந்த அன்னவத்தி கிருதி இந்த கொடைக்கும் கீழே இருந்து எனக்கு என் சரீரமே கிழத்தன்மை அடைஞ்சிருத்துறா. உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ந கிஞ்சன் மம கர்த்தவ்யம். எனக்கு ஏதாவது ஆசை உண்டோன்னு கேட்டான். எந்த விதமான ஆசையும் கிடையாது. ஆனால் உனக்கு ஆசையே கிடையாதோ அப்படின்னு கேட்பியோ? ஒரே ஒரு ஆசை இருக்குடா ராமா. என்ன ஆசை தெரியுமா? தவான்யத்ராபிஷேசனாது. உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கண்குளிர பார்க்கணும். இந்த ஒரு ஆசையை தவிர எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. ராமாயணத்தை ஆரம்பத்திலேருந்து கேட்டவாளுக்கு தெரியும். முதல்ல தசரதன் என்ன சொன்னா தெரியுமோ? தனக்கு பிள்ளையே இல்லையே, ஒரு பிள்ளை பிறந்து பார்த்துட்டா போகிறோம், வேறு எந்த ஆசையும் தனக்கு கிடையாதுன்னு சொன்னான். பிள்ளை பிறந்தது. அடுத்து என்ன பண்ணான்? கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா தேவலை, வேறு எந்த ஆசையும் கிடையாதுன்னு சொன்னான். கல்யாணம் ஆச்சு. இப்போ என்ன சொல்ல தெரியுமோ? பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்துட்டா தேவலை, வேறு ஆசை கிடையாது. இல்லையா? மனுஷனுடைய குணம் இது இல்லை. முதல்ல கேட்டால் சாதாரண இருக்கிற பையனை கூப்பிட்டு கேளுங்க. சில பேர் என்ன பண்ணுவான், இப்படி குடும்பம் பத்திரி புத்திரன்னு சுற்றின்னு இருப்பான். அவனை கூப்பிட்டு கேளுங்கோ, ஏண்டா அப்படிலாம் சுற்றின்னு இருக்கே, நம்ம நடக்கிறது சப்தா நடக்கிறது, அங்கெல்லாம் வந்து கலந்துக்கப்படாதாடாலாம். உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமோ? கொஞ்சம் பேசாமல் இருங்கோ, என் பையன் படிச்சுன்னு இருக்கான், அவன் ஒரு வேலையில் சேர்ந்துட்டான்னா குடும்பத்தையே விட்டு படிச்சுட்டு உம்மோடையே பாகவதம் ராமாயணம் வந்துடுறேன் அப்படிம்பான். பையன் வேலையில் சேர்ந்த உடனே வரையாடான்னு கூப்பிடுங்கோ. அப்போ என்ன சொல்லுங்க, ஜாதகம் வர ஆரம்பிச்சிருக்கு, கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படிம்பான். சரி, கல்யாணம் முடிஞ்ச உடனே கூப்பிடுங்கோ, சீமந்தம் வந்திருக்கு, பேரனா பேத்தியாக பார்க்க வேண்டாமா அப்படிம்பான். அது பார்த்துட்டு வரேனேம்மன். பேரம் பேத்தி வந்தோடனே 2 பேருமே வேலைக்கு போகிறாள். பேரம் பேத்தி பார்த்துக்கிறது வேறு ஆளே கிடையாது. வீட்டை விட்டுருன்னு அப்படி வரப்படி மொத்தம் வாயப்படந்துன்னு போகிற வரையும் வரமாட்டான். ஒரு ஆசை, முதல்ல ஒரு சின்ன ஆசை தோணும். அந்த ஆசை பிடிச்சோம்னா அடுத்த ஆசை பிடிச்சிக்கும், அந்த ஆசை பிடிச்சோம்னா அந்த ஆசை பிடிச்சிக்கும். காமரூபேண கவுந்தேயே துஷ்பூரேன அனலேன சான்னான் கீதாச்சாரியர். ஆசையை ஒண்டி ஒரு ஆசையை அனுபவித்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்காது. அது நெருப்பு மாதிரி சொன்னான் கீதாச்சாரியனுடைய வாக்கியம். நெருப்பு எப்படி தெரியுமோ? நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கு, அது மேலே கட்டையை கொண்டு போட்டுட்டா அது அப்பாடின்னு பிடிச்சே போடுமான்னு அந்த 10 கட்டையும் 100 கட்டைக்கு அஸ்திவாரம் ஆகிடுறது. அது மாதிரி ஒவ்வொரு ஆசையும் நினச்சிக்கிறோம், இது முடிஞ்ச உடனே வந்துவிடலாம், நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்று. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஆசை பிடிச்சிக்கிறது. அது முடிஞ்ச உடனே காமரூபேண கவுந்தேய துஷ்பூரேன அனலேனச்சா. அந்த ஆசைகளுக்கு நடுப்புறதான் ஓதலிட்டு வரணும். எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு கிளம்புறேன்னு நினச்சா ஆயுசு தான் பூர்த்தி ஆகுமே தவிர ஆசைகள் பூர்த்தி ஆகாது. எத்தனையோ எதிர்பார்ப்பு இருக்கும், எத்தனையோ தேவைகள் இருக்கும், எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு உதறிட்டு வரோம் பாருங்க. அது மாதிரி உள்ளவாளால் தான் ராமாயணம், பாகவதம், க்ஷேத்திரங்கள், பஜனை, நாம சங்கீர்த்தனம்னு அனுபவிக்க முடியும். தசரதன் முதல்ல பிள்ளை பிறக்கணும் நினைச்சான், கல்யாணம் நினைச்சான், அடுத்த பட்டாபிஷேகம் ஆரம்பித்தான். தவான்யத்ராபிஷேசனாதி. ராமானாள் எனக்கு என்ன வந்த பட்டாபிஷேகம் நல்ல முறையாக தடங்கள் இல்லாமல் நடக்கும் தோணலேடா. ராமனுக்கு தூக்கியாரி போட்டுது. என்னப்பா எதை சொல்றேன்னாள்? இவ்வளோ சீக்கிரமாய் அவசரமாய் எதற்கா பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறேன் தெரியுமா? கொஞ்ச நாளாவே அபிஜாத்யா சுபான் ராமே சொப்னே பஷ்யாமி தாருணாலி. கொஞ்ச நாளாவே
சில துஸ்வப்னங்கள் வந்துருக்கடா. ஆகாசத்துலேருந்து நெருப்பு கணங்கள் கிழவரா மாதிரியும், நான் தலையவுத்துட்டு தெற்கு நோக்கி ஓடுற மாதிரியும், பதந்த மத்ரிஷிகராது மலையிலேருந்து உருண்டு கிழவரா மாதிரியும் பலவிதமான துஸ்வப்னங்கள் எனக்கு ஏற்பட்டுருக்கு. போரும் போராதுக்கு ஆவேதயந்தி தெய்வஜ்ஞா சூர்யாங்காரகராஹுபி. ஜோதிஷக்காரால் வேற என்னுடைய ஜென்மராசியிலே சூரியன், சந்திரன், அங்காரகன், சூர்யாங்காரக ராகுபி, சூரியன், செவ்வாய், ராகு, இந்த 3 கிரகமும் என்னுடைய லக்னத்தில் வந்து சேர்றதுன்னு சொல்றாள். சூரியன் ராஜாங்கத்துக்குள்ளவன், செவ்வாய் பூமிக்குள்ளவன், ராகு கலகத்துக்குள்ளவன். அதனால பூமி சம்பந்தமான ராஜாங்கத்தில் ஏதோ கலகம் வரும் அப்படின்னு பயமுறுத்துறாளா. இந்த சொப்னத்தையும் இந்த ஜாதகத்துடைய இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்கே, இந்த ரெண்டையும் பார்க்குற போது எனக்கு என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஒன்றும் மரணத்தை அடைவேன் அல்லது மரணத்துக்கு சமானமான ஆபத்து அடைவேன். இது ஜோதிஷ்காரால் சொல்கிறாளா. ராமாநாள் அத்ய சந்திரோபியபகதா புஷ்யாத் பூர்வம் புனர்வசு புஷ்ய யோகம் நிரதம் நியதம் வக்ஷந்தே தெய்வ சிந்தகா. ராமாநாள் இன்றைய தினம் புனர்வசு நட்சத்திரமாக போயிடுத்தே, இன்னைக்கு புஷ்ய நட்சத்திரமாக இருக்கப்படாதா ராமான்? நான் ஏன் தெரியுமா? இன்னைக்கு புனர்வசுவா போயிடுத்தே, ஜென்ம லக்னத்தில் பட்டாபிஷேகம் பண்ணப்படாதுன்னு ஜோதிஷ்காரால் தடுத்துட்டாளேடா. இன்றைய தினம் புஷ்ய நட்சத்திரமாக இருந்தால் இன்னைக்கே பட்டாபிஷேகத்தை முடிச்சிருப்பேன்டா. அத்தே